அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆய்வறிஞர் போ வேல்சாமியின் வரலாறு என்பது கற்பிதம் எனும் நூல் வெளியீடு மற்றும் அவரது ஏனைய நூல்களை அறிமுகப்படுத்துதல் என்கிற இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நூல்களை வாங்குதல், நூல்களை படித்தல், நூல்களோடு வாழ்தல் என்று தனது வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டவர். நூல்களை வணிகப்படுத்துவது இன்றைய சூழலில் கடினமான பணியாக இருக்க, இவரோ அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் கலப்பை எனும் பதிப்பகத்தை உருவாக்கி நல்ல பல அரிய நூல்களை வெளிக்கொண்டு இன்று முன்னணி பதிப்பாளராக கவனம் பெற்று வருகிறார். கலப்பை பதிப்பக உரிமையாளர் திரு வே ராமசாமி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சற்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன். கலப்பை பதிப்பகம் ஒரு ஒரு உதிரி பதிப்பகமாக இருந்தது. இந்த நீங்கள் சாலையோர புத்தக விற்பனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இலக்கிய கூட்டங்களில் புத்தகங்கள் விற்கிறது, இலக்கிய கூட்டங்களுக்கு வெளியில். என்னை சிலர் பார்த்திருக்கலாம். நான் ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பதிப்பு துறையில் இருக்கிறேன். என்னோடய 10 பருவத்திலிருந்து பதிப்பு துறையில் இருக்கிறேன். அலைகள்ங்கிற ஒரு பதிப்பகம், காவியாங்கிற ஒரு பதிப்பகம், அப்புறம் பொன்னி சாளரம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம். இந்த பதிப்பகங்களில் நான் ஊழியராக இருந்தேன். ஊழியராக இருந்து தான் இந்த ஒரு பதிப்பகத்தை அதுக்கு பிற்பாடு இந்த பதிப்பகத்தை தொடங்கினேன். கலப்பை பதிப்பகம் முதல்ல நான் ஒரு எழுத்தாளர், செவக்காட்டு சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை நூலை, அதுவும் எழுத்தாளர் அண்ணன் அழகிய பெரியவன் அவருடைய குறடு என்கிற சிறுகதை தொகுப்பும் இணைந்து தான் முதலில் துவங்கப்பட்டது. பிற்பாடு இணையத்தின் வழியாக இந்த புத்தகங்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டதினால் இணையத்தின் வழியாக பிற புத்தகங்களை விற்பனை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது தான் இந்த தமிழ் மாணவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது. ஜேஎன்யூ பல்கலைக்கழகமாகட்டும், டெல்லி பல்கலைக்கழகமாகட்டும், இங்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களாகட்டும், இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னிடம் ஏதேனும் ஒரு நூலை வாங்கி இருப்பார்கள். சிறு சிறு நூல்களாக கலப்பை பதிப்பகம் நிறைய நூல்கள் வெளியிட்டு, இதுவரைக்கும் ஒரு 20 நூல்கள் தான் வெளியிட்டிருக்குது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு போவேல்சாமி ஐயாவோட இந்த புத்தகத்தின் மூலம் பலரும் நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. போவேல்சாமி ஐயாவோட எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய பழகக்கூடிய வாய்ப்பு அவருடைய இறுதி காலங்களில் எனக்கு கிடைத்தது. அவரது மூலமாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய நட்பும் எனக்கு கிடைத்தது. இவர்களோடு நான் நிறைய உரையாடி இருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவ்வாறு இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு கெட்ட வார்த்தை பேசுவோம் என்கிற ஒரு தொகுப்பை கலப்பை பதிப்பகம் வெளியிட்டது. பேராசிரியர் பெருமாள் முருகன் எழுதி. அந்த புத்தகம் இப்போ அந்த புத்தகத்தோட முதல் பதிப்பை நான் ரோஜா முத்திய நூலகத்தில் கொடுத்து பாதுகாத்து வச்சுருக்கிறேன். அதனுடைய 2ஆம் பதிப்பு காலச்சுவடு வெளியத்தில் கிடைக்கிது. அந்த புத்தகத்தை பெருமாள் முருகன் ஐயா வேல்சாமி ஐயாவுக்கு அனுப்பி வைப்பா அப்படின்னாரு. அப்போ நான் அனுப்பி வச்சுருந்தேன். அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் வேல்சாமி ஐயாட்ட பேசுகிறதுக்கு. ஒருவேளை நான் அப்போ அவர்கிட்ட துணிஞ்சு பேசியிருந்தோம்னா அப்போவே அவரோட நூலை வெளியிட்டிருப்பேன். அந்த நூலை அனுப்பி வச்சுட்டு பயந்தோய் மின்னஞ்சல் வழி அனுப்பினேன். இவரோட பேரை இவர் நமக்கு பதிலே வரல, பார்த்துறாரு இன்னும் தெரில, அப்படியே விட்டுட்டேன். இங்கே ஒரு 2 ஆண்டுகளாக இந்த நிலையம் ஆரம்பித்த உடனே இங்கே பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழியல் மாணவர்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி எங்கிட்ட புத்தகம் வாங்கியிருப்பாங்க. வாங்கினாலும் இங்கே அருகாமையில் இருந்ததுனால நம்ம கனகராஜ் ஐயா, கமலக்கண்ணன், கணேஷ் இவங்கெல்லாம் நேரில் பழக ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு முந்தின செட்டிலையும் சில மாணவர்கள் எனக்கு நல்ல பழக்கம். இவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வந்தாங்க. உடனே அவர் நம்பர் கொடுத்தாரு, ஐயாட்ட பேசினோம். புத்தகம் இப்போ வெளியாகிருக்குது. உள்ளபடியே இப்போ நான் சிறந்த இப்போ தொல்குடி தழும்புகள், மதம் மாறியவன், இந்து தேசியம் தோப்பாவோடது, குளத்தூர் மணியனந்த அதுக்கு அணிந்துரை, இந்த மாதிரி சிறந்த நூல்கள் வெளியிட்டாலும் இப்போ கூட மெட்டீரியலிசம்னு ஆங்கிலத்தில் பெரியாரோட புக்கு வெளியிட்டிருக்கிறோம். பலருக்கும் தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் மற்றும் ஐயா மாதிரி ஆட்கள் நம்மளோட இடத்துக்கு வரும்போது ஒரு பரவலான கவனம் கிடைக்கிது. அது எனக்கு உண்மையிலே தேவையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி நினச்சிடுறேன்.
நிறைய தகவல்கள் இருக்குது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். இன்றைக்கி வந்து இந்த வரலாறு என்பது கற்பிதம் நூல் வெளியீட்டு விழாவும் ஐயாவோட இந்த சோழர் ஆட்சியிலும் அடிமைகளா, பழந்தமிழ் நூல்கள் நவீனமான வரலாறு, இந்திய தத்துவம் தமிழ் தத்துவம் அந்த மரபும் இந்த புத்தகத்தோட ஆய்வு கூட்டமும் நடக்கிறது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால என்னால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியல. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக அறிமுக உரை. இளங்கன்று பயம் அறியாது என்பார்கள். இந்த இளங்கன்று பயத்தையும் அறிந்து கொள்கிறது, நுட்பமாக அறிந்து கொள்கிறது. தனக்கான வாசிப்பு வட்டத்தை தாமாகவே வரைந்து கொண்டு பழந்தமிழ் இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரையிலான தனது கூர்மையான ஆய்வு பார்வையை செலுத்தி வருபவர். இன்று பேசப்பட உள்ள 4 நூல்களும் வெளிவருவதற்கு காரணமான பிரதான காரியதர்சி, புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ்துறை ஆய்வாளர் க. விக்னேஷ் அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தான். நான் வியந்து பார்த்த பேராசிரியர்கள், அறிஞர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் நான் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த நூல் வெளிவருவதற்கு அடிப்படையாக காரணம் வந்து சில காரணங்கள் இருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பேராசிரியர் ஜவஹர். நாங்கள் முதுகலை படிச்சுட்டு இருக்கும்போது என் ஆய்வுக்காக ஐயா வீட்டுக்கு, வேல்சாமி ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தார் நாமக்கலுக்கு. அப்போ தான் வேல்சாமி ஐயா வந்து எனக்கு பழக்கமானார். அப்போ எப்படி ஒரு புலவர் வந்து இவ்வளோ நவீன சிந்தனையோடு இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடிலாம் ஐயா புத்தகம்லாம் படித்ததில்லை நான். அதுக்கப்புறம் தான் படிக்க தொடங்கினேன். அதை தாண்டி சில அவருடைய அந்த முறைகளை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ரவிக்குமார் ஐயா மொழிபெயர்த்திருந்த அந்த கருப்பின கவிதைகளின் தொகுப்புக்கு ஒரு முன்னுரை எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான முன்னுரை. அதில் ஒரு இடம் சொல்லியிருப்பார். அதில் வர்றது அது என் கருத்து இல்லை, ஐயாவோட கருத்து. என்னென்னா, பழைய நூல்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் எடுத்து நவீன பதிப்பகங்களை கொடுத்து பதிப்பை கொண்டு வந்தே நிறையா அறிவுஜீவிகள் ஆகிட்டாங்க இங்கே அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லி எழுதியிருப்பார். அதை வந்து ரகசியமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணி வர்றாங்க. அப்போ நான் வேல்சாமி ஐயாவை பார்க்குறேன். ஒரு அறிவு பொதுமையாக்கம் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது எது கேட்டாலும் இந்தாப்பா வாங்கிப்பா, இருந்தான்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவார். அவர் ஆவணங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ அக்கறை இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணிக்கக்கூடாது, நம்ம தனித்து நமக்குள்ளே வச்சுக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவும் உண்டு. அறிவு பரவலாக்கம், நான் படிக்கிறேன் நீயும் படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஐயாட்ட ஒரு பிடிஎஃப் இது வரைக்கும் வாங்கியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் குறிப்பு எடுத்து வச்சுருப்பார். பக்கத்துலேயே இந்த என்ன நம்பரை போட்டு இதில் இந்த செய்தி இருக்குன்னு. அதை மட்டுமே நம்ம எடுத்து எழுதினாலே பல கட்டுரைகள் எழுதிடலாம். அந்தளவுக்கு ஐயா தரவை எடுத்து வச்சுருக்கிறாரு. நம்ம புத்தகத்துலேயும் ஜீவ் போப் வந்து குறிப்பெடுத்து வைத்துள்ள பாங்கு அப்படின்னு ஒரு பகுதி எடுத்து ஜீவ் போப் குறிப்பெடுத்து வச்ச இதே வந்து அதில் படத்தில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். ஜீவ் போப்பை பார்க்கல. இன்னும் நாங்கள் இப்போ வேல்சாமி ஐயா குறிப்பெடுத்து வைத்த நவீன புத்தகங்களை, டிஜிட்டலைஸ் ஆன புத்தகங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வகையில் எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, இது எல்லாமே கியூஆர் கோடாக மாற்றணும். இந்த புத்தகத்துக்கு அவர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் எல்லாம் புத்தகமாக கொண்டு வரும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எங்கள் துறையில் அதுக்கு ஒரு முன்மாதிரி இருந்துச்சு. வழக்கமான துறைகள் போல் எங்கள் துறையில் எப்பயும் ஏதாவது ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை. அதில் எங்கள் முறைமை சொல்கிற இதுலேயும் அடுத்து குறிசில்னு சொல்கிற எங்கள் ஆண்டு அறிக்கை, அடுத்து இதுவரை தமிழ்துறை என்ன செய்யுதுன்னு சொல்லும் போதெல்லாம் அதுக்கு ஒரு கியூஆர் கோடு அதில் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. முன்னவர்கள் யாருன்னா தமிழ் பாரதன், இங்கே இருக்க அண்ணன் கமலக்கண்ணன், இவங்க தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரியை வைத்து கொண்டு தான் இந்த புத்தகத்துக்கும் நம்ம உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அப்படி கொண்டு வந்தோம். அப்படி அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இந்த 3 புத்தகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 350 கியூஆர் கோடு இருக்கும். தனித்தனியான புத்தகங்களுடைய கண்டென்ட்டு இந்த இது எல்லாமே வகை வகையாக இருக்கும். அந்த இது அப்படி தான் அது வந்துச்சு. வேல்சாமி ஐயா என்னைக்கு முகநூலில் எழுத தொடங்கினாரோ அன்னையிலிருந்து அவர் புத்தகம் எழுதுறதை விட்டுட்டார். கடைசியாக வந்தது வந்து இந்த வரலாறு என்பது கற்பிதம் என்கிற இந்த புத்தகம் தான். அதுவும் வேறு ஏதோ ஒரு பதிப்பகத்திட்ட கொடுத்து ஒரே பதிப்பில் நின்றுச்சு. அது ஒரு 1000 காப்பி போட்டு அதை அப்படியே விற்றுட்டாங்க. அதோட
நின்றுச்சு. அந்த புத்தகமும் கிடைக்கல, பலருக்கும் அதை பற்றி தெரியல. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷமாக நம்ம ராமசாமி சார் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அதை கொடுங்க, நான் கொண்டு வரேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஐயாவுக்கு அதில் அந்த புத்தகத்தில் இப்போ பெரிய ஈடுபாடு இல்லை போல இருக்குது. அதை பார்த்துக்கலாமான்னு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் நான் எடுத்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த தொல்காப்பிய பதிப்புகளில் ஆதிக்க சாதியின் அரசியல்னு ஒரு அடையாள அரசியல்னு ஒரு கட்டுரை படித்தேன். இந்த ஒரு கட்டுரைக்கு வசரமே இந்த புத்தகத்தை நம்ம வந்து கொண்டு வரணுங்கய்யான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஐயாவை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களோ அவதூறுகள் அதெல்லாம் அது வேறு அது. ஆனால் தொல்காப்பியத்தை இவருக்கு யார் இவரை வந்து அட்ரஸ் பண்ணுறா அப்படின்னு எடுத்து படிக்கும்போது தொல்காப்பிய கோட்பாடுகள்னு சொல்லி உலக தமிழராட்சி நிறுவன ஒரு கருத்தரங்கம் நடத்துது. அந்த கருத்தரங்க முன்னுரையில் பேராசிரியர் சிவத்தம்பி ஒரு 3 பேரை கை காட்டுறார். தொல்காப்பியத்தை இன்றைய இளைஞர்கள் நவீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. 1 தமிழவன், 2 நாகார்ஜுனன், 3 வேல்சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழவன் ஐயா கூட ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு. அந்த ஒரு இது இருக்குது. நம்ம வேல்சாமி ஐயாவை ஒரு பல இடங்களில் வேறு இடத்துல காட்டியிருக்காரு. இருந்தாலும் தொல்காப்பியம் பற்றி அவர் காட்டுற இடம் அப்படிங்கிறது அது ஒரு தமிழர்களுடைய அறிவு மரபாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொல்காப்பிய சிந்தனைக்கு சிவத்தம்பி ஐயா கை காட்டின ஒரு ஆய்வாளரை வந்து இன்றைக்கு பேசக்கூடிய அவதூறுகளோ இல்லை எதுவுமே அவர் முன்னாடி நிற்காது அப்படின்றதுக்காக இது சொல்ல வரேன். என்னென்னா இப்போ இந்த நூல்லையே ஒரு குறிப்பிட்ட செய்தி, ஒரே ஒரு செய்தி இருக்கும், அதை சொல்லி இது பண்ண நினைக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பிய பொருளதிகாரம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒன்றாக மாறி இருக்கு. யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா ஒரு 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அது வரதப்ப முதலியார்னு ஒருத்தர், அதாவது இது வந்து 18ஆம் நூற்றாண்டு இறுதி 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வரதப்ப முதலியார்னு ஒருத்தர் சீவேதா எழுதுறாரு. அது சீவேதா வரதப்ப முதலியார் கிடையாது, வரதராஜ முதலியார்னு ஐயா வேற கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அதை விட்டால் திருச்சியில் முத்துவீர உபாத்தியாயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா யாருக்குமே ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு கருவாட்டு கடைக்காரர். அவர் பேர் இப்ராஹிம் ராவுதர் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் தொல்காப்பிய பொருளதிகாரம் தெரிஞ்சிருக்கு. நாமும் வேங்கடசாமி நாட்டார் பிசவபர் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவரை கூப்பிட்டு பாடம் எடுக்க சொல்லி ரொம்ப போராடி கூப்பிட்டு எடுப்பார். இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடையை விட்டுட்டும் அவர் அங்கே போகிறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து ஐயா எடுத்து கொடுத்துருப்பார். இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா வந்து தஞ்சாவூரில் முட்டைக்கடை வச்சுருக்கும் போது சிவத்தம்பி ஐயா அங்கே முட்டைக்கடையில் போய் உட்காந்துருப்பாராம்மா. இப்போ அந்த இதில் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து கருவாட்டு கடையில் தொல்காப்பியம் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு பாரதியார், ராகவையங்கார், ராகவையங்கார் இவங்க எல்லாம் மூக்க பிடிச்சிட்டு போய் பாடம் கேட்டாங்க அப்படின்னு குறிப்புகள் இருக்குதுன்னு ஐயா எழுதுறாரு. அதே மாதிரி சிவத்தம்பி ஐயா வந்து இவரோட முட்டைக்கடையில் உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே டீச் பண்ணார். சிவத்தம்பி ஐயா ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. அந்த மாதிரி உட்காந்து பேசுகிற ஒரு சிவத்தம்பி ஐயாங்கிறோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் இங்கே வந்தது வந்து வரலாற்று இப்படி தான் வரலாற்று வந்து திரும்பி வரும் போல் இருக்குங்கய்யா. அது இந்த புத்தகம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தீர்மானம் கொண்டு வந்து ரவிக்குமார் ஐயா வந்து எப்படி இவங்க இதுக்குள்ளே வந்தார், அதாவது அந்த நிறப்பிரிகைங்கிற இது எப்படி தொடங்கினாங்க, அந்த வரலாறு எல்லாம் சேர்ந்த ஒரு நேர்காணல், விரிவான நேர்காணல் இந்த வரலாறு என்பது கற்பிதம் புத்தகத்தில் இருக்குது. இங்கே ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு, என்ன மார்க்ஸ் ஐயா இங்கே இல்லை அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், அவர் வராது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கிறது இது எல்லாமே இவங்க 3 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து படிச்சிருக்கோம். அதனால் 3 பேர் ஒரு இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நினச்சோம். இந்த விழா வந்து பெரும்பாலும் வேல்சாமி ஐயா விரும்புகிறதே கிடையாது. புத்தக வெளியீட்டு விழா இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது என் பிடிவாதத்தில் நடந்த இது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே நடத்தலான்னு ஒரு திட்டமிட்டிருந்தோம். அதெல்லாம் தள்ளி வந்து இப்படி வந்து இங்கே நடந்திருக்கு. ஒத்துக்கிட்டார். வேல்சாமி ஐயாவுக்கு முதல் முறையாக அவருடைய புத்தகங்களுக்கு ஒரு விழா நடக்கிறதுங்கிறது இப்போ தான் முதல் முறை. அதை நிகழ்த்திய கலப்பை பதிப்பகத்தாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா இதுக்கு மேலேயும் இவருக்கு விழா நடத்தலைன்னா வேறு யாருக்கு நம்ம நடத்த போகிறோம்? நம்ம ஆளும் காலத்தில் இப்படி ஒரு அறிஞருக்கு நாம் விழா எடுக்காமல் நம்ம யாருக்கு எடுக்க போகிறோம்? கோயில் நிலம் சாதி, வரலாறு என்பது கற்பிதம், பொய்யும் ஒழுங்கும், இதெல்லாம் 10 பதிப்புகளை கடந்து விற்றுட்டு இருக்கு. ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு ஒரு சத்தமே இல்லாத விற்கப்படக்கூடிய ஒரு நூல். அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டிலாம் ஐயா கிடையாது. ஆராய்ச்சி தான் அவருடைய இதாக இருக்குது. முழு நேரமும் படிப்பார். காலையில் ஏந்திரிச்சு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா ராத்திரி 11:30 வரைக்கும் ஐயாவுக்கு படிக்கிறதும் மற்றவர்களோட உரையாடுவது மட்டும்தான் வேலை. பல பேர் சொல்லுவாங்க, அரவிந்தன் ஐயா கூட சொல்லுவார், அவங்களாம் நாங்கள் படிக்கும்போது நம்ம ரவிக்குமார் ஐயா இவரெல்லாம் வேல்சாமி ஐயாலாம் வந்தால் நாங்கள் பக்கத்துலேயே நிற்க மாட்டோம், ஓடிடுவோம் அப்படின்னாங்க.
என்கிட்ட எழுத்தாளர் முருகேச பாண்டியன் ஐயா கூட கேட்டார், வேல்சாமி சிரிப்பாரான்னு கேட்டார். ஏன்னா ஏன்னா அவங்க பார்க்கும்போது அந்த அவங்களாம் வந்து அந்த புத்தகத்திலேருந்து அங்கே போனான்ல என்னன்னு தெரில. அவர் பார்த்தா அந்த புத்தகத்தில் அல்லது இந்த மாதிரியான கூட்டங்களில் இது பார்க்கும்போது ரொம்ப கராராக இருக்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் ஐயாக்கிட்ட பழகி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு சின்ன பையன், நான் வந்து கொண்டு வரணும், ரொம்ப இதெல்லாம் தொகுப்பு எல்லாம் பண்ணிவிட்டு ஐயாட்ட ரொம்ப இதாக தாழ்வாக கேட்டேன், ஐயா என் பேர் அதில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆசிரியர்னு போட்டுக்காம வேறு என்ன வேணாலும் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டேன். பல பேர் நான் எழுதுறதை எடுத்து அவனை கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுடுறான். அதனால் என் பேரையும் ஒரு ஓரமாக போட்டுக்க, என் பேர் இப்போ பெருசாக கூட போட்டுக்குப்பா, எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னார். இந்த வேலையை வந்து ஒரு தமிழ் ஆய்வாளராக இல்லாமல் நம்ம செய்யாமல் வேறு யார் செய்வா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. இதை வந்து முக்கியமாக இன்னொரு செய்கிறதுக்கு காரணம் அரவிந்தன் ஐயா. ஏன்னா நான் மானசீகமாக பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுடைய மாணவர் தான். ஆனால் அஃபீஷியலாக சில இது இருக்கும் இல்லையா, டெக்னிக்கலாக. அப்போ இன்னொரு பேராசிரியரோட மாணவராக இருக்கேன். அப்போ பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க அரவிந்தன் ஐயாவோட மாணவர்கள்னால் பயங்கரமாக வேலை செய்வாங்க, நிறையா புத்தகம் போடுவாங்க, இப்படி ஒரு கருத்து இருந்துச்சு. நான் வரும்போது எங்கள் சீனியர் கமலக்கண்ணன் அவர் ஒரு 1000 பக்கம் மொழிபெயர்த்துட்டார் புத்தகம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருப்பேன், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சி புத்தகம் கொண்டு வந்து நான் எம்ஃபில் புத்தகமாக கொண்டு வந்தது, ஐயாவோட புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தது. ஐயா மாணவர்களுக்கு கொடுக்குற அவர் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டார். ஆனால் வெளியே இருக்க ஒரு டாக் இவங்கெல்லாம் செய்கிறாங்க, அப்போ நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு இவங்க நம்ம முன்னாடி இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இதை செஞ்சோம். அதுக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் மணற்கேணிங்கிற பத்திரிகை. மணற்கேணிகளில் வந்து என்னுடைய கட்டுரைகளை வந்து போட்டு ஊக்கப்படுத்தினாங்க. அந்த கூட்டங்களில் வந்து என்னை கூப்பிட்டு தொடர்ச்சியாக பேச வச்சாங்க. அப்போ நமக்கு ஒரு கவனம் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்யணும். ஆய்வாளர்கள்னால் ஜேஆர்எஃப் பணத்தை வாங்கிட்டு அதில் பிட்காயின் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் நம்ம வேலையாக இருக்கக்கூடாது. இன்னும் எனக்கு ஜேஆர்எஃப் இல்லை, அது மட்டும் இந்த வேலையாக இருக்க. ஆய்வாளர்கள் இதை தவிர வேறு என்ன வேலை செய்கிறது? ஆய்வை நம்ம வந்து தமிழை இன்னொரு கட்டத்துக்கு நம்ம நகர்த்த போகிறோமான்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடுவோமான்னு எனக்கு தெரியல, நான் பண்ணிடுவோம்னான்னு தெரியல. ஆனால் நம்மளால் முடிந்த இந்த வேலையை வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு பிடிச்சாதான் பண்ணும். இந்த புத்தகம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அல்லது உலகம் முழுக்க ஒரு பார்வை கிடைச்சிச்சு. ஐயாவுக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறையா என்னை கவனிக்க ஆரம்பித்தாங்க. நிறையா இன்னொரு ஆஃபர்ஸ்லாம் நிறையா வந்துச்சு, இந்த புத்தகம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு. அதை எதையும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்தா பண்ணுவேன். ஐயா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது இன்னொரு சமூக அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. இன்னொன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதாக இருக்கனால அந்த ஒரு இதோட பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி. இதற்காக அரவிந்தன் ஐயா டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு. அதில் நம்ம லோகேஷ் ஐயா கூட வருதான், எனக்கு வராமல் உனக்கு வர்றாருன்னு ஐயா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாரு. இந்த இதுக்காக வந்திருந்த நம்ம மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர். நான் முதல்ல வந்த உடனே ஏதோ கட்சி கொடியெல்லாம் கட்டியிருக்கு, வேறு ஏதோ நிகழ்ச்சி போல இருக்குது. இந்த நேரத்தில் இவர் புத்தக நிகழ்ச்சி வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம நிகழ்ச்சிக்கு தான் கட்டியிருக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு. இங்கே இருக்கிற தோழமைகள் நிறைய இது பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ரவிக்குமார் ஐயா அரசியல் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எழுத்தாளர், அவர் கவிதைகளை படித்திருக்கிறேன், மொழிபெயர்ப்பு படித்திருக்கிறேன், அவருடைய ஆய்வு கட்டுரைகளை படித்திருக்கிறேன், மணற்கேணி தலையங்கங்களை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் தான் எனக்கு தெரியும். அப்புறம் இவங்க சுஜா மேடம் வந்து உங்கள் நூலகத்தில் இந்த 3 தொகுதிகள் பற்றி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. யார் பேசணும் அப்படின்னு கொண்டு வரும்போது இப்போ அவங்க அதுக்கு பொருத்தமுடைய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இத்தனை பதிப்புகள் வந்துச்சு, யாரும் ஒரு நல்ல விமர்சன கட்டுரைன்னு ஒன்று வேல்சாமி ஐயாவோட புத்தகங்களுக்கு வரவே இல்லை. தேடி எடுத்து பார்க்கும்போது அப்படி யார் வந்துச்சுன்னா தோழர் ஜமாலன் அவர்கள் எழுதியிருந்தார் புத்தகம் பேசுதில். அறிமுக கட்டுரையை எழுதியிருந்தார். அவர் இன்றைக்கி வர முடியல, தவிர்க்க முடியாத காரணங்களால். அதுக்கடுத்து சுஜா மேடம் எழுதினார். அது ஒரு அறிமுக கட்டுரை. இவங்க எழுதின ஒரு மதிப்புரை கட்டுரை மாதிரி ரொம்ப அற்புதமான கட்டுரை எழுதியிருந்தாங்க. அவங்களும் இந்த இடத்துல இடம்பெற்றால் நல்லாயிருக்குன்னு தான் அதுக்கு திட்டமிட்டு அவங்கள கூப்பிட்டோம். அவர் வராதனால நம்ம அண்ணன் கனகராஜ் வந்து இந்த இந்திய தத்துவமும் தமிழ் தத்துவம் மரபுங்கிற புத்தகத்தை பற்றி பேசுவார் அவங்களுக்கு பதிலாக. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பல பேர் வந்திருக்கிறீங்க. மதுமிதா மேடம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்க தமிழ் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு, சமஸ்கிருதத்தில் நேரடியாக மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றலுடையவங்க. அவங்களுடைய புத்தகத்தை வைத்து தான் நான் எம்ஃபில் ஆராய்ச்சியை முடித்தேன். அவங்க இந்த இடத்துல வந்திருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது வரலாறு எனும் கற்பிதம் நூல் வெளியீட்டு நிகழ்வு.
எழுத்தாளர், இதழாசிரியர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் நூலை வெளியிட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் இரா அரவேந்தன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். முனைவர் சுஜா சுயம்பு அவர்களுக்கு எழுத்தாளர் மதுமிதா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். ஆய்வாளர் கனகராஜ் அவர்களுக்கு ஆய்வறிஞர் வேல்சாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். விசிகா தென்சென்னை மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களுக்கு ஐயா வேல்சாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். ஆய்வறிஞர் வேல்சாமி அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். ஆய்வாளர் விக்னேஷ் அவர்களுக்கு எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். வட்ட செயலாளர், இந்த பகுதியை சேர்ந்த பகுதி துணை செயலாளர் இருவரும் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யும். நிறைவாக ஏற்புரை. பழைய நூல்களை தூசு தட்டும் உரைகள் இவர். இணைய நூல்களின் இறக்குமதியாளர், இளைஞர்களின் ஊக்கி, வரலாற்றுக்குள் வரலாறை தேடும் சமூக விஞ்ஞானி. இன்றைய விழாவின் நாயகர் ஆய்வறிஞர் வேல்சாமி ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். கூடாதீங்க, நிறைய பேர் மைக்கை தின்றுவாங்க. அப்படிலாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நேரம் சென்னை எல்லாம் இருக்கிறனால எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அரை மணி நேரம் என்ன அங்கங்கே தூரமாக போகிறதுனால சிலைக்கு வந்தாலும் கொஞ்சம் பயப்படுவேன் நான். ஏன்னா நேரம் ஆகிடும், பதறிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க காலில் விழாது. ஒன்றுன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறத தவிர மற்றபடி வந்து எல்லாம் தொலைவிலேருந்து வர்றாங்களா. அதனால் இந்த சென்னையில் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னேரத்தில் ஆரம்பித்து முன்னேரத்தில் காலையில் நடத்துங்க அப்படின்னா காலையில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு வாய்ப்பு சொன்னாங்க. காலையில் நடந்தால் இன்னும் ஒரு மணி நேரம் கூட நடத்தலாம். அப்புறம் நிறைய விஷயத்தை ரவிக்குமார் ஐயாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் முதல்ல உங்களுக்கு நன்றி. எனக்கு இந்த மாதிரி கூட்டம் புத்தகம் இதான் நான் புத்தகங்கள் இதெல்லாம் எழுதி பல வருஷங்கள் ஆகுது. எனக்கு இது மாதிரி இந்த மாதிரி நடத்தணும்னு அவசியம் நான் நினச்சதே இல்லை. ஆனால் என் புத்தகம் விற்க 17 பதிப்பு விற்றுருக்குது அப்படின்னு வரும், பணம் கொடுத்துருவாங்க. வெறும் இது இப்போ காலச்சுவடு பதிப்பாக எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மாதம் தான் விற்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா கொடுத்தாங்க NCBH. இவர் சொன்னார், எல்லாம் விற்று போச்சுங்க, உங்களுக்கு வந்து பணம் ரெடியாக வச்சுருக்கேன், ஒரு 5,000 ரூபா. புத்தகம் வந்து 20 நாள் தான் ஆகுது.
அப்படின்னாரு. இந்த மாதிரி வந்து என்ன வெறுமனையாக கதை சொன்னால் பொய்யாயிடும்ல, விற்ற மாதிரி. ஏன்னா சில பேர் 1,00,000 புத்தகம் விற்றுருக்குமா, அவங்கள எவ்வளோ வந்து பணம் வந்துச்சுன்னு கேட்கணும், அப்போ தான் நியாயமாக இருக்கும். இப்போ இதை அது விடுங்க. இல்லை இப்போ எனக்கு என்ன, இப்போ விக்னேஷ், லோகேஷ், கனகராஜ், நம்ம ரவிக்குமார், பேராசிரியர் சுஜா அம்மா, இவங்களுக்கெல்லாம் முதல்ல நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதை பற்றி ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்க. நிறைய பேருக்கு என்னுடைய அறிமுகம் பெருசாக தெரியாது. என் புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். அந்த கல்லூரி இப்படி தான் போயிடுச்சு. பொது நிலையில் என்னை பற்றி அதிகம் தெரியாத ஒரு சூழல். அப்புறம் இவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு இன்னும் அந்த காலத்தில் எங்களை யாரும் பார்க்காமலாம் இல்லை. நிரப்பரி நடத்தும் போது எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இருந்தது. ரவிக்குமாருக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒருத்தர் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவருக்கெல்லாம் வந்து எனக்கு ஒருத்தர் தான், ரவிக்குமாருக்கு ஒருத்தர், இவருக்கு ஒருத்தர் தான், மார்ஸுக்கு. ரவிக்குமாருக்கு 4-5 பேர் வருவாங்க போலீஸு. உண்மையில் நான் எந்த ஊர் போனாலும் எனக்கு கூடவே வருவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட நிற்பாங்க, என் கடைக்கிட்ட நிற்பாங்க. ரவிக்குமாரை பார்க்க வந்து பேங்க்கு போனால் பேங்க் வாசலில் இருப்பாங்க ஆட்கள். இந்த சூழல் வந்து அன்றைக்கி நிலவுச்சு. மார்ஸ் எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த சூழல் இருந்தது. திடீர்னு எங்கள் வீட்டில் திடீர்னு போலீஸ் வரும், தடப்படப்படப்புன்னு உள்ளே நுழைவாங்க. எங்கள் வீட்டில் வந்து தங்க கட்டி இருக்குமா, ஒன்றும் இருக்காது. வீட்டிலலாம் பெண்களை பயப்பட வைக்க. நான் என்ன நினச்சேன், இப்போவே நான் எனக்கு என்ன தெரியுமா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஏதோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் செய்த வியாபாரம் அப்படிங்கிறது முறையாக ஒழுங்காக செஞ்சதை இன்றைய கணக்கில் ஒரு குறைந்தபட்ச 200 500 கோடி ரூபா சம்பாரிச்சிருவேன். முறையான வியாபாரம், யாரையும் ஏமாத்தோ கொள்ளையடிக்கிறதோ அயோக்கியத்தோ வேண்டாம், அவ்வளோ வியாபாரம். அதாவது அன்னைக்கு இந்தியாவிலேயே நான் தான் அதிக முட்டை விற்றேன். இந்தியாவிலேயே ஒரு வாரத்தில் 50-55 லட்சம் முட்டை விற்கிறேன் நான். ஒரு காசு கிடைச்சாலே எங்கேயோ போய்டும். இது எங்கள் குடும்பத்தில் என் மேலே அவங்களுக்குலாம் கோவம். இந்த படிப்பு சுவையில் இது மாதிரி பேசுகிறதுல என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லாமல் போய்ட்டு. இந்த 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 மார்சியம் படிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. சொத்து மேலேயே ஆசை வராது. சொத்து எல்லாம் திருட்டு போய. ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா, வரலாறு வேறு மாதிரி இருக்குது. சொத்துல வந்தால் இன்றைக்கி ஆட்சியாளனாக இருக்கான், அவன் தான் சித்தாந்தவாதியாக இருக்கான், அவன் தான் ஒரு சமூகத்தை வழி நடத்துகிற ஆளாக இருக்கான். அது அப்படி தான் இந்த மக்கள் நம்புது. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட அந்த நிரப்பரிய நடத்தையே 35 வருஷம் ஆகும் போகுது. அதுக்கு முந்தி நான்லாம் படிக்க ஆரம்பித்து அது 40-45 வருஷம் ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் அந்த கட்டத்தில் சின்ன குழந்தைங்களாம் இருந்திருப்பீங்க நீங்கள். இப்போ தான் இந்த வேல்சாமிங்கிற ஆள் யாருன்னு தெரியுது. ஆனால் ஒரு ஆளை சொன்னால் என்கிட்ட ஒரு தடவை அழைச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ். இதுக்கு ஏதோ ஒரு ஊரில் வேறு ஊரில் குண்டு வெடிச்சிருக்கு, உன் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் தெரியும் சம்மந்தம் இல்லை, நீ சும்மா இருக்க. இந்த மார்ஸு ரவிக்குமார் அப்போ தெரியல அந்த ஆளுக்கு. இந்த மார்ஸோடலாம் சுத்தாத, நல்ல ஆள் கிடையாது. ஏதோ பத்திரிகைலாம் நடத்துறீங்களா? நாங்கள் தப்பாலாம் நடத்தலைங்கய்யா, எல்லாம் நியாயமான விஷயம், ஜனநாயக ரீதியான விஷயங்களை ஜனங்களுக்கு. இப்போ ஒன்று விசாரித்தேன், தஞ்சாவூர் பூரா நல்ல பேரும் புகழுமாக இருக்கேன், நிறைய பணம் வரும், எதிர்காலத்தில் பணத்தை தான் நம்ப போகிறாங்க. நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் ஐயங்கார். நீ இந்த 2 கேஸில் ஒரு கேஸில் மாட்டி விட்டால் அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சது. மரியாதையே போய் நீ நல்லா தமிழ் படிச்சிருக்கில்ல, ஓஎஸ்ஆர் இவங்களெல்லாம் பற்றி எழுதியா, அந்த புத்தகம் வரட்டும். தேவையில்லாமல் வேலைகளை பார்த்துக்கிட்டு புரட்சி அதான் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னாரு. வெளியில் வந்தோடனே மாதம் அவன் வேணார். வெளியில் வந்தோடனே நம்ம புரட்சியெல்லாம் ரொம்ப தடுக்கிறாரு அவர். நான் நினச்சிக்கிட்டு வரேன், வந்து சொல்கிறேன், மார்ஸ் இந்த புரட்சியான ஒருவரும் காலையே வாங்கலைன்னா அப்போ மண்டையில் ஏறலை. யார் பார்த்தா, ஏதோ கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க நிரப்பரிகள்லாம். அந்த காலகட்டத்தில் அன்றைக்கும் நடிகர்கள் சொல்கிறதான் கேட்டால், இன்றைக்கும் அவங்க சொல்கிறதான் கேட்க போகிறோம், நாளைக்கும் அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. இது மாதிரி ஆள் கொஞ்சோண்டு இருக்கும். என்னன்னா நாங்கள் எல்லாமே நாசமாக போல் கொஞ்சம் பேர் மனுஷனாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஏன் இப்போ நாட்டில் இந்த ஜாதி இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்ச பேரா எதுக்குடா ஜாலியை வச்சுன்னு கேட்க வேண்டியது தானே. சாதியை அந்த காலத்தில் கேட்டிருக்கலாம்ல. இப்போ இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நிறைய பேர் வந்து வீரர்களை வந்து தலித்துக்கள் தான் இருந்திருக்காங்க. பழைய குறிப்புகள்லாம் தெரியுமா, எங்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுங்க, எங்கள் எல்லா பேர்லையும் ஒன்றே சொல்கிறோம், இப்படி சிறு குறிப்புகள்லாம் இருக்குது, வெள்ளக்காரன் எழுதியிருக்கான். எனக்கு இவனாக இருந்தால் எல்லாமே அவன், நீயாவது வீட்டுக்குள்ளே ஒரு அடுப்படி வரைக்கும் வர முடியுது, இவன் தெருவிலே நடமாட விட மாட்டேங்கிறான், இப்படி எழுதுகிற இடங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு பிளவுண்ட சமூகம் அது உருப்படவே இல்லை. கோயில் எல்லாம் அவர் கட்டுவாரா, அப்புறம் கோயிலுக்குள்ள விட மாட்டாரான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கலாமா இல்லையா? இப்போ என்னடானா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. சோழர் காலத்தில்
பல்லர் பறையர்லாம் கிடையவே கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது. ஏன்டா இப்படி சொல்கிறிய? அப்போ நந்தனார் கதையெல்லாம் என்ன? கல்வெட்டுக்கள்லாம் இருக்க, தனியாக சுடுகாடு வச்சுருக்கான், தனியாக எல்லாமே தனித்தனின்னு இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு கதை சொல்கிறீங்க? அது நாம் தமிழரா? நாம் தமிழராக என்ன செய்யணும்? முதல்ல ஜாதியை ஒழிக்கிறதா நாம் தமிழர். அதுதான் ஒத்துக்குவோம், நாம் தமிழர் தான். சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னா நாம் தமிழர் தான். சாதியை ஒழிக்காமல் நாம் தமிழர்னு என்ன அர்த்தம்? ஹோட்டலில் இருக்க டம்ளர் தான், அப்படி தான். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வருத்தமாகுது. ஒரு பக்கம் பார்த்தா ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம செஞ்ச வேலை உருப்படி தான் அப்படின்னு தெரியுது. தமிழ்நாட்டில் புத்தகங்கள் விற்றுருக்கு, இப்போ கூட்டு வந்து பேசுகிறாங்க. இப்போ ரவிக்குமார்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது என்ன இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான் போட்டிருக்க அப்படின்னு நினப்பு இதெல்லாம் தோணுது. இந்த ஆளுகிட்டே ஏதாவது 2 விஷயத்தை கேட்டுக்கலாங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, காசு மட்டும் வச்சுருந்தா நான் இப்போ நாமக்கல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 200 கோடி 300 கோடி வச்சுருந்தா ஒரு 4-5 பேர் செத்து போயிட்டாங்க வயசாகி. ஆனால் உங்கள் யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது. அங்கே தெரியும் கல்லூரிகள், மிகப்பெரிய கோழிப்பண்ணைகள், இப்போ ஏராளமான லாரினா எவ்வளோ இருக்கும்? 300 லாரி, 500 லாரி, 1000 இப்படி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஆட்கள்லாம் இறந்து போன பிறகு யாருன்னு தெரியல. ஆனால் என்னையே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் ஓரளவு இவன் உருப்படியானவன். சரி, அப்போது வாழ்வதின் அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பணம் மட்டும் அல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்களோட நம்ம அவங்க மனசில் நிற்கணும். அந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும்னு ஓரளவு புரியுது. அந்த அர்த்தத்தை அது அர்த்தமாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த கூட்டங்களை பார்க்கும்போது நேற்று இதில் பேசினேன், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில். அதான் முதல் பேச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இந்தியா பூரா இருக்கிற மாணவர்களை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் பார்க்குறாங்க. நான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட தொல்காப்பியம் பற்றி பேசுகிறேன். தொல்காப்பியம் பற்றினா இலக்கணம் அது இதுன்னு தூங்குற மாதிரிலாம் பேச மாட்டேன், ஜாலியாக பேசுவேன். அதே மாதிரி தான் பேசுகிறேன். அதனால தான் என்னைய முதல் போட்டாங்க. எல்லாம் நல்லா கேட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அடுத்தடுத்த நாள் அன்றைக்கே நிறைய 2-3 பேட்டி அது இது நேற்று எடுத்தது இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சரி நம்மளும் ஏதோ படிப்பால் அனுபவத்தால் இப்போ என்னென்னா வணிகம் செய்ததுனாலே எனக்கு ஒரு புது இதாக அனுபவம் இருந்திருக்கு. இது வெறும் ஆசிரியராக மட்டும் இருந்தால் அல்லது வெறும் வணிகனாக இருந்தால் இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்காது. படிக்கிற ஆளாக இருக்கேன், வணிகனாக இருக்கேன். வணிகன்ட்டு என்ன இருக்குன்னா சுற்றி வழியெல்லாம் நம்மளான்னு தோணும். ஏன்னா அவங்க வழியாக தான் சம்பாதிப்பாங்க. அதனால் வெளியால் நினைக்க மாட்டான். வணிகர் அல்லாத ஆட்கள், விவசாயிகள்லாம் ரத்த உறவுன்னு பார்ப்பான், நம்ம ஜாதியான்னு பார்ப்போம். இந்த வணிகங்கிறது நகரம் ஆகிட்டனால சாதி அமைப்புகள் குறையும். இதெல்லாம் நம்ம யதார்த்தத்தில் பார்க்கணும் இல்லையா? இந்த நகர அமைப்பு வளர தான் ஐரோப்பாவில் நவீன சிந்தனைகள் வளர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது, மற்ற எல்லா தொழில்துறை இதெல்லாம் வளர்ந்தது, ஜனநாயகம் இதெல்லாம் வந்தது, கம்யூனிஸ்டம் இது எங்கேயும் பார்த்தா கடைசி அந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ வணிகம் சார்ந்த விஷயங்களுங்கிறது உலக பார்க்கறதுக்கான ஒரு விரிந்த பார்வையை அறிவால் கொடுக்கறது இல்லை, அது தொழில் ரீதியாக கொடுக்கும். நீங்கள் இந்த விலங்குகளை பார்த்தாலே தெரியும், சிலது பயிற்சியால் இருக்கும், சிலது பிறவியிலே அப்படி இருக்கும். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயந்துக்கிட்டு எதில் எங்கே பயப்படணுமோ அங்கே பயந்து போவோம். இது எப்படி நைஸாக போய் பிடிக்கணுமோ அப்படிலாம் பிடிக்கும். இதெல்லாம் பார்க்கறது அப்புறம் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இப்போல்லாம் முடியுது, நவீனமாக இது பண்ணுறதுனால எவ்வளோ பயங்கரமான விலங்கு கிட்ட பார்க்க முடியுது. இந்த உணர்வுகள்லாம் பார்த்து புரிஞ்சிக்க வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கிது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான ஒரு அமைப்பு முறை, இந்த புரிதல், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பல்வேறு தளத்திலிருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது வரலாற்றையும் இப்படி பார்க்க தோணுச்சு. அப்போ தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் மற்றவங்க இப்படி பார்க்குறாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சொல்ல ஆரம்பித்தேன். பரவாயில்ல, அது ஏதோ பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேலேயும் நான் பேச ஆரம்பித்தேன், எனக்கு நேரமே தெரியாது. நான் பாட்டாக பேசிகிட்டே இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, காலையில் இதில் இந்த டிவியில் பேச கூப்பிட்டாங்க, கலைஞர் டிவியில் 1/2 மணி நேரம் பேசுங்க. நாங்கள் பேசி முடித்தா 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிட்டு. நாங்கள் 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்குவோன்னு முதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே முக்கியமாக இருக்குது, ஒரு 2-3 எபிசோடாக போட்டுருவோம், நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. அது நல்லா தானே எப்படி முடிவு பண்ணிங்கன்னா, இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அந்த பையங்க, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பற்றி தெரியாது இல்லை, அவங்களே ஜாலியாக இருந்தோடனே அப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் இது போக வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு 2-3 எபிசோடாக போட்டுக்கிறோம் இருக்கட்டும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அனுபவப்பட்டு சொல்லும்போது இந்த அனுபவம் ஒரு வெறுமனே கல்வியால் கிடைக்காது, வெறுமனே ஒரு தொழிலால் கிடைக்காது. புத்தகமும் படிக்கணும், பல்வேறு விதமான நூல்களை படிக்கணும்,
பல்வேறு விதமான உலக அனுபவங்கள். விவசாயத்துலேயும் கொஞ்சம் காலம் வந்திருக்கேன். ஆளுகளை கோழி பண்ண வச்சு ஆட்களையும் என்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. பல தளத்துலேயும் நமக்கு நானே கூட வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இதில் வந்து என்னுடைய அனுபவங்கிறது வேறுபட்டதாக என்னுடைய வாழ்க்கை முறையால் அமைஞ்சது. அது எனக்கு ஒரு பார்வையை கொடுத்தது. அது ஒரு பயன்படும் போல் இப்போ தெரியுது. என் ஹெல்த்தை பற்றி பேசுகிறது கேட்கும்போது, ஓஹோ, இது வந்து உருப்படியான விஷயந்தான். நம்ம ஒன்றும் உருப்படாத வேலை, என் குடும்பத்தில் நான் உருப்படாதவன், ஆனால் நான் உருப்படாத ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் காரணமாக இருக்கீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு முறை வெளியாக பேசுகிறேன். உறுப்பினர், ஆய்வாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.